பவித்ரா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷனுக்காக மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பவித்ராவுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசினதும் பவித்ரா டென்ஷன் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ண கண்மணி, "என்னாச்சு பவித்ரா?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லைங்க" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா எதுவும் சொல்லாம இருக்காங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "என்ன நீ அந்த கால் வந்ததுலேருந்து டென்ஷன் ஆகி இருக்கிறத நான் பார்க்குறேன். யார் தான் உனக்கு கால் பண்ணா? அப்படின்னு சொல்லி சொல்லு. என்கிட்ட ஏன் மறைக்கிற? உன்னோட அக்காவ நினைச்சு என்கிட்ட சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. உடனே பவித்ரா இருந்துகிட்டு, "ஆமா அக்கா, நானு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன லவ் பண்ணேன். ஆனா அவனோட கேரக்டர் தெரிஞ்சு அவன விட்டு விலகிட்டேன். ஆனா, அவன் என் கூட சேர்த்து வச்ச ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்பி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கார்த்திக் காமிச்சு, "உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிருவேன்" அப்படி. நாசம் பண்ணக்கூடாதுன்னா, நான் கேட்கிற பணத்த குடுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா அழுகுறாங்க. உடனே கண்மணி எடுத்துக்கிட்டு, "இதெல்லாம் பார்த்து நீ எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? நீ கார்த்திக்கிட்ட உண்மைய சொல்ல வேண்டியதுதானே? கார்த்திக் பத்தி தான் உனக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கார்த்திக் நம்புவாருன்னு நினைக்கிறியா?" அப்படி சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. "எனக்கு பயமா இருக்கு" அப்படி சொல்லிட்டு இங்க பவித்ரா சொன்னதும், கண்மணி வந்துட்டு, "நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கார்த்திக்க வர சொல்றாங்க. வர சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து கண்மணி வந்து கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. "இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. நீ எதுக்கு பவித்ரா இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுற? நான் பெருசாவே நினைச்சுக்க மாட்டேன். அவன நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பவித்ரா வந்துட்டு, "நீங்க எப்படி நினைச்சுக்குவேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் கார்த்திக். என்ன மன்னிச்சிடு. அது வந்து தெரியாம நான் ஏமாற நினைச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. "நீ எதுக்கு பவி கவலைப்படுற? அவன நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பவித்ரா வந்துட்டு, "அவன் என்கிட்ட பணத்த கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன ஏதாவது பண்ணணுமே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "அவன் உன்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறான்ல. நான் பணத்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு இடத்துக்கு வர சொல்லு. அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ கூட்டு போயிட்டு அவன போலீஸ்ல பிடிச்சு குடுத்துறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. கார்த்திக் வந்து, "அண்ணே சூப்பர் பிளான்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு, பவித்ரா, கார்த்திக், கண்மணி 4 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அ போயிட்டு பவித்ராவ மட்டும் ஒரு பெட்டியில பணத்த கொண்டு போயிட்டு அவன்ட்ட குடுக்க சொல்றாங்க. ஆனா, அதுக்குள்ளேயும் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன பிடிச்சிடுறாங்க. உடனே பவித்ரா ரொம்ப, "இங்க பாரு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீல, உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே போறான். "ஏய் போடா போ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திக் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பவித்ரா கண்மணி கிட்ட போயிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன நீங்க தான் எனக்கு நல்ல நேரத்துல உதவி பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லி அழுகுறாங்க. "எதுக்காக பவித்ரா அழுதுட்டு இருக்கீங்க? எதைனாலும் நம்ம மேல தப்பு இல்லன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க உடனேவும் பவித்ரா வந்துட்டு, உங்கள மாரி யாருமே இருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்பு, "நீங்க கண்மணி கிடைச்சதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அன்புகிட்டயும் சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.